மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் விஜிஎஸ் என்னென்னலாம் சொல்கிறாரு, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோவில் விஜிஎஸ் வந்து இப்போ தான் டைலாக்கே பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ எப்பவும் போல் ஒரு இன்ட்ரோ கொடுப்பார்ல, அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு விஜிஎஸோட இன்ட்ரோ உள்ளே வராப்பில் வந்த உடனே அதில் ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க. ஒரு தீவிரமான ஆட்டத்தோட இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கும். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தீவிரமான ஆட்டத்திற்கு இறுதி கட்டமா. இந்த சீசனை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனிவே ஓகே, இது இப்போ முடியுதடா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக டெஃபினெட்லி பல பேருக்கு இது சந்தோஷம். எப்பா முடிச்சு தொலைங்கடான்ற மாதிரி இது சீசன் பாதியிலே மக்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. எப்படா இதை முடிப்பீங்க, எப்படா அதை க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் மக்களோட எண்ணமாக இருந்துச்சு. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் என்னதான் இருந்தாலும் இது 100 நாள் நான் ஓட்டி தான் ஆகணும், நான் இதை தான் பார்க்குறேன்றதால எனக்கு அது முக்கியமாக இருந்தது. பட் ஒவ்வொரு சீசன் முடிக்கும் போது ஒரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த சீசன் முடிக்கும் போதும் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சீசன் மேலே ஃபீலிங் கிடையாது. ஏன்னா என் சேனலை பார்க்குறவங்க, என் சப்ஸ்கிரைபர் மேலே கொஞ்சம் ஃபீலிங் இருக்கே தாண்டி சீசன் முடியறதுல எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் தான். ஏன்னா நான் அடுத்த கட்டம் என்னுடைய வேலையே நிறைய என் பாடியை சரி பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் போல இருக்குது. அதுக்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம். ஒரு தீவிரமான ஆட்டத்திற்கு இறுதி கட்டம் வந்திருக்குமா, சரி ஓகே. கடைசி நாள் வரைக்கும் உணர்ச்சிகள். ஸோ எப்பவுமே பிக் பாஸை பொறுத்தவரையும் இந்த ஃபினாலே முடியும் போது ஒரு விதமான உணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா 3 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 105 நாள் அங்கே ட்ராவல் பண்ணும்போது நம்மளை அறிஞ்சும் அறியாமலையும் ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். அந்த பாண்டு நம்ம கனெக்ஷன் ஆகிட்டு என்னதான் கேமாக இருந்தாலுமே இதில் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கனெக்ஷன்லாம் முடியும் போது அந்த வீட்டை விட்டு பிரியும் போது ஒரு பயங்கரமான உணர்ச்சி இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ண என்னதான் வெளியே போய் கண்டினியூ பண்ணாலுமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வெளியே இருக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே 105 நாள் ஒன்றா பழகி அந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அங்கே அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் இதெல்லாம் பண்ண முடியுமே தாண்டி இந்த ஒரு ஃபீலிங்ஸை அங்கே வெளியே போய் மேட்ச் பண்ண முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸே வேற மாதிரி, அங்கே இருக்கிறது அதில் சிலது உண்மை இருக்கும், பொய் இருக்கும், ஃபேக் இருக்கும், அதுக்குள்ளே போகிறோம்ல. பட் ஜஸ்ட் கம்பேரிஷன் மட்டும் பாருங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்டல் லைஃப், பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான், ஒரு ஹாஸ்டல் லைஃபும் ஒரு ஸ்கூல் லைஃப் முடியும் போது என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ பிக் பாஸ் முடியும் போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கண்டஸ்டன்ஸுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான். கடைசி வரையும் உணர்ச்சிகள் இருந்தது. ஓகே, அடுத்து விவாதம் தொடர்ந்துகிட்டே இருந்த பயணம். ஸோ கடைசி வரையும் உணர்ச்சிகளும் இருந்தது, விவாதம் தொடர்ந்துட்டு இருந்த பயணம். அப்படின்னு விவாதம் எங்கடா முடிச்சிங்க நீங்க? இது முழுக்க எல்லாரும் வன்மத்தோடயே வந்தீங்கன்னா எப்படிலாம் இந்த சீசன் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் செலிப்ரேஷன் வீக்லாம் திவாகர் இருக்காரு, வியானா இருக்காரு, இவங்கெல்லாம் கூட கொண்டாடுற ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா. பயங்கரமா பண்ணிட்டீங்கப்பா, உள்ள வந்து மாஸ் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட்டம் இவங்களை கூட சப்போர்ட் பண்ணாங்க. அதை நான் தப்பு சொல்ல. ஆனால் அவங்க பண்ணது பல பேரை வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவங்கள உடைக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஃபினாலே வீக்கில் செலிப்ரேட் பண்ணி என்னதான் நடந்திருக்கும், கேமில் நடந்துருச்சு. ஸோ மன்னிப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல மன்னிச்சுட்டு போயிட்டு அந்த கேமை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கலாமே அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஸோ அந்த கேமை பொறுத்தவரையும் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் ஒருத்தனால கேம் விளையாட முடியாது. அப்போனா நீ வீட்டை விட்டு வெளியே போய் தான் இருக்கணும் முன்னாடி. ஸோ ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஹர்ட் பண்ண தான் இருப்போம். அந்த வீட்டில் ஒருத்தர் ஹர்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஹர்ட் பண்ண அந்த ஆளே கிடையாது. அதெல்லாம் தாண்டி கேமை விளையாடணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் வியானாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. வாட் டு டூ, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து இந்த பயணம் முடிவுக்கு வந்திருக்குது. இந்த நாள் முழுக்க கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்றது சொன்னார். எப்படி இந்த சீசனோட ஃபினாலே முழுக்க கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்றது தான். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண வேண்டாம், யாருக்கும் வந்து நியாயம் கொடுக்க வேண்டாம், ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதான பாயிண்ட்டு. கரெக்ட். அதனால தான் இந்த கொண்டாட்டத்திலையும் ஸோ ரெட் கார்டு வாங்கினவங்களுக்கு கூட இது ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றத புரிய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது தான். இது வந்து நான் நல்லதாக தான் நான் பார்க்குறேன், இது தப்பாக பார்க்கல. இதுக்கு முன்னாடி பிரதீப் ஆண்டனிக்குமே அது நடந்திருக்குது. அவர் கூப்பிட்டார், அவர் தான் வரவில்லை அப்படின்றது சொன்னாங்க. ஸோ எல்லாம் 23 பிளேயரா, சாரி 20+4 24 பிளேயரா தொடங்கிய ஆட்டம் 24 பிளேயரோட முடிஞ்சா சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு நபர் மட்டும் வர மாட்டாங்க. அது யாருன்னா நந்தினி அழைக்கப்பட மாட்டார். அவங்க வாக் அவுட் பண்ணி இருந்தாலுமே அவங்க வெளியே போயிட்டு சில பல விஷயங்கள் பண்ணாங்கல்ல, ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சேனல் அவங்கள இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அக்ரிமெண்ட்டை ப்ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸ் தான் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான். ஸோ மறக்காம மக்களே, இன்னைக்கு இரவு பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலேவை 6 மணிக்கு கண்டுகளியுங்கள் அப்படின்றது தான்.
ஸோ இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா யார் ஜெயிச்சாலும் கவலை இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்குற ஒரு சீசன் இந்த சீசன் தான் அப்படின்றது தான் மக்கள் மனதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் சில பேருக்கு இருக்கு, ஐயோ இவ மட்டும் ஜெயிச்சிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கு. அது வெளியே அவங்க விட்டுருங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட ஃபைனல் வீடியோ ஒன்று வரப்போகுது. சீசன் 9 இந்த அப்டேட், இந்த ஃபினாலே பத்தின ஒரு வீடியோ மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வீடியோவா 2 வீடியோ, ஐயோ அப்டேட் ஏதாவது வந்தா 2 வீடியோ, சாரி மக்களே, வீடியோ வரும். அதை நான் எண்டு வீடியோன்றது அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிடுறேன். பாய் கைஸ்.